அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டே ஷீட் மாடல் டெஸ்ட் தினசரியாக வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய வீடியோவில் 12ஆம் வகுப்பு அறவியல் எத்திக்ஸ் நியூ புக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 20 கேள்விக்கான விடை குறிப்புகளை நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் வேணும்னு நினைக்கிறவங்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிடுங்க. தினசரியாக நடக்கக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுக்கான மாதிரி தேர்வும் உங்களுக்கு அப்லோட் பண்ணப்படும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். முதல் கேள்வி, கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. கூற்று 1, பல்லவர்களின் முக்கிய துறைமுகம் காஞ்சிபுரம். சரி, இதில் கேள்வி என்னென்னா, மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. பல்லவர்களின் முக்கிய துறைமுக நகரம் காஞ்சிபுரமா? பல்லவர்களின் முக்கிய வணிக மையம் மாமல்லபுரம். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். இதில் சரியானது பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். சரி, பல்லவர்களின் முக்கிய துறைமுகம் காஞ்சிபுரம் கிடையாது. பல்லவர்களின் முக்கிய வணிக மையம் மாமல்லபுரம் கிடையாது. அப்போ 3 மட்டும் சரியாக இருக்குது. பல்லவர்களின் முக்கிய துறைமுக நகரம் மாமல்லபுரம். பல்லவர்களின் முக்கிய வணிக மையம் காஞ்சிபுரம். பல்லவர்களின் முக்கிய துறைமுக நகரம் எது? மாமல்லபுரம். பல்லவர்களின் முக்கிய வணிக மையம் காஞ்சிபுரம். பல்லவர்களின் தலைநகரம் காஞ்சிபுரம். அப்போ மேற்கண்ட கூற்றுகள் சரியானது எது எவை? 3 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 2, நூலாசிரியர்கள். மத்த விலாச பிரகாசனம் என்ற நூல் எழுதந்து யார்? மத்த விலாச பிரகாசனம் என்ற நூல் எழுதந்து முதலாம் மகேந்திரவர்மன். பாகவஜீகம் என்ற நூல் எழுதந்து யார்? பாகவஜீகம் என்ற நூல் எழுதியவர் போதாயனர். தசகுமார சரிதம் நூல் எழுதந்து தண்டின். தசகுமார சரிதம் நூல் எழுதந்து தண்டின். லோக விபாகம் நூலை எழுதியவர் சர்வநந்தி. லோக விபாகம் என்ற நூல் எழுதந்து சர்வநந்தி. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. தண்டினை பொறுத்தவரையும் தசகுமார சரிதம், அவந்தி சுந்தரி, கதாச்சாரம் ஆகிய நூல்களை எழுதியிருப்பார். தண்டின், தசகுமார சரிதம், அவந்தி சுந்தரி, கதாச்சார நூலை எழுதியிருப்பார். கேள்வி 3, சரியான இணையை தேர்வு செய்க. சேரமான் பெருமாள் நாயனார் ஞான உலா நூலை எழுதியிருப்பார். கங்க நாட்டு மன்னன் கொங்குவேலூர் கொங்குவேலூர் மாக்கதை பெருங்கதை எழுதியிருப்பார். 3ஆம் சிம்மவர்மன் சிவத்தளி வெண்பாவை எழுதியுள்ளார். தோலாமொழித்தேவர் சூளாமணி எழுதியிருப்பாங்க. இதுவும் நூலாசிரியர் தான். அப்போ ஞான உலாவை எழுதியவர் சேரமான் பெருமாள் நாயனார். சரி, கங்க நாட்டு மன்னன் கொங்குவேலூர் மாக்கதை பெருங்கதை எழுதியிருப்பார். 3ஆம் சிம்மவர்மன் சிவத்தளி வெண்பாவை எழுதியிருக்காரு. தோலாமொழித்தேவர் சூளாமணி எழுதியிருப்பார். அப்போ சரியான இணை 1, 2, 3, 4 சரி. சேரமான் பெருமாள் நாயனரை பொறுத்தவரையும் ஞான உலா, பொன் வண்ணத்தந்தாதி, மும்மணி கோவை ஆகிய நூல்களை எழுதியிருக்காரு. சேரமான் பெருமாள் நாயனார் எழுதிய நூல்கள்னு எடுத்துக்கிறீங்கன்னா ஞான உலா, பொன் வண்ணத்தந்தாதி, மும்மணி கோவை. பெருந்தேவனார் எழுதிய நூல் பாரத வெண்பா. பாரத வெண்பாவை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருந்தேவனார். கேள்வி 4, சரியான இணையை தேர்வு செய்க. குடவரை கோயில்கள். குடவரை கோயில் முதலாம் மகேந்திரவர்மன் பாணி. சரி. ஒற்றைக்கல் ரதங்கள் முதலாம் நரசிம்மவர்மன் பாணி. சரி. கட்டுமான கோயில்களை பொறுத்தவரையும் ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணின்னு சொல்லலாம். குடைவரை கோயில்கள் முதலாம் மகேந்திரவர்மன் பாணி. ஒற்றைக்கல் ரதங்கள் முதலாம் நரசிம்மவர்மன் பாணி. கட்டுமான கோயிலை பொறுத்தவரை ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணின்னு சொல்லலாம். அப்போ இங்கே 3 இணையும் சரியாக இருக்குது. முதலாம் மகேந்திரவர்மனை பொறுத்தவரையும் குடைவரை கோயில்களை எழுப்பியிருப்பார். குறிப்பாக முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் குடைவரை கோயில்கள் எங்கெல்லாம் எழுப்பப்பட்டதுன்னா மண்டகப்பட்டு, பல்லாவரம், வல்லம், மாமண்டூர், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி. அப்போ குடைவரை கோயில்கள் எங்கெல்லாம் உள்ளன? தமிழ்நாட்டில் பொறுத்தவரையும் மண்டகப்பட்டு, பல்லாவரம், வல்லம், மாமண்டூர், மகேந்திரவாடி, சீயமங்கலம், தலவானூர், திருச்சி. முதலாம் மகேந்திரவர்மன் சேத்தக்காரி என்று அழைக்கப்பட்டார். கேள்வி 5, மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மனாக தான் மாமல்லன் சொல்லலாம். முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் தான் மாமல்லபுரத்தில் குடைவரை கோயில்கள் கட்டப்பட்டன. கேள்வி 6, யாருடைய காலத்தில் மண்டபங்களில் காணப்படும் தூண்களில் சிங்கம் முன்னங்கால்களில் நின்று பின்னங்கால்களில் அமர்ந்துள்ளது போல காணப்படுகிறது? யாருடைய ஆட்சி காலம்னா முதலாம் நரசிம்மவர்மன், அதாவது மாமல்லனுடைய ஆட்சி காலத்தில் தான் தூண்களில் சிங்கம் முன்னங்கால்களில் நின்று பின்னங்கால்களில் அமர்ந்துள்ளது போல காணப்படுகிறது. கேள்வி 7, ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பு மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு. ஐநாவின் யுனெஸ்கோ அமைப்பு மாமல்லபுரத்தில் உள்ள கோயில்களை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்த ஆண்டு 1984. கேள்வி 8,
தமிழகத்தில் முதலில் அரசர் அரசியரின் முழு உருவச் சிற்பங்கள் யாருடைய காலத்தில் செதுக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் முதல்ல அரசர் அரசியரின் முழு உருவச் சிற்பங்கள் யாருடைய காலத்தில் செதுக்கப்பட்டதுன்னா பல்லவர்கள் காலத்தில். கேள்வி 9. முதலாம் மகேந்திரவர்மன் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? முதலாம் மகேந்திரவர்மனை பொறுத்தவரையும் பரிவாதினி என்ற வீணையை மீட்டுவதில் வல்லவர். சரி. உருத்திராச்சாரியார் என்பவர் மாணவர் ஆவார். ஸோ முதலாம் மகேந்திரவர்மன் பார்த்திங்கன்னா உருத்திராச்சாரியாரின் மாணவர். சங்கிரண சாதி என்று விருது கிடைத்துள்ளது. சரி. வாத்திய வித்யாதரன், ஆதோத்திய தம்புரு ஆகிய விருது பெயர்களை பெற்றிருந்தாரா முதலாம் மகேந்திரவர்மன்? கிடையாது. முதலாம் மகேந்திரவர்மன்னா பரிவாதினி என்ற வீணையை மீட்டுவதில் வல்லவர், உருத்திராச்சாரியுடைய மாணவர், சங்கிரணாசாதி என்ற விருது கிடைச்சிருக்கும். வாத்திய வித்யாதரன், ஆதோத்திய தம்புரு ஆகிய விருது பெயர்களை பெற்றவர் ராஜசிம்மன் பெற்றிருப்பார். வாத்திய வித்யாதரன், ஆதோத்திர தம்புரு. அப்போ சரியானது 1, 2, 3 சரி. ராஜசிம்மனை பொறுத்தவரையும் வாத்திய வித்யாதரன், ஆதோதிய தம்பு ஆகிய விருது பெயர்களை பெற்றிருப்பார். ஆதோதிய என்ற வீணையை வாசிப்பதில் வல்லவனாக இருந்திருப்பார் ராஜசிம்மன். ஆதோத்திய என்ற வீணையை வாசிப்பதில் வல்லவன் யார்? ராஜசிம்மன். கேள்வி 10. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 3 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். சித்தம் நமச்சிவாய என தொடங்கும் குடுமையான் மலை இசை கல்வெட்டு பல்வேறு விதமான இசை நுணுக்கங்களையும் ராகங்களையும் பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ இசையை பற்றி குறிப்பிட கல்வெட்டுனாவே அது குடுமையான் மலை கல்வெட்டு. என்னென்ன தொடங்குதுன்னா சித்தம் நமச்சிவாய. சரி. யாழ், குழல், கிண்ணறி, கொக்கரி, வீணை, தக்கை, முழவம், மொந்தை, மிருதங்கம், மத்தளம், துந்துபி, தமுருகம், துடி, தாளம், உடுக்கை, கொடுக்கெட்டி, தத்தளம், கொடமுழா, முரசம் ஆகிய இசைக்கருவிகள் பயன்படுத்தப்பட்டதாக தேவார பாடல்கள் கூறுகின்றன. சரி. அன்றைய காலகட்டத்தில் தேவார பாடல்கள் என்னென்ன இசைக்கருவிகளெல்லாம் முழங்கப்பட்டன்றதை சொல்லப்பட்டுள்ளது. முதலாம் மகேந்திரவர்மன் ஓவிய கலையில் வல்லவனாக இருந்ததால் சித்திரக்கார புலி என்ற விருது பெற்றார். முதலாம் மகேந்திரவர்மன் ஓவிய கலையில் வல்லவனாக இருந்ததால் தான் சித்திரக்கார புலி என்ற விருது பெற்றிருப்பார். சரி. அப்போ 10க்கு 1, 2, 3 சரி. கேள்வி 11. பல்லவர் காலத்து ஓவியங்களை கண்டறிந்து வெளிப்படுத்தியவர் யார்? பல்லவர் காலத்து ஓவியங்களை கண்டறிந்து வெளிப்படுத்தியவர் மூவே துப்ரேல். பல்லவர் காலத்து ஓவியங்களை கண்டறிந்து வெளிப்படுத்தியவர் மூவே துப்ரேல். மூவே துப்ரேல் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்தவர். கேள்வி 12. கல்வியிற் கரையில்லாத காஞ்சி மாநகர் என்று காஞ்சிபுரத்தின் கல்வி நிலையை புகழ்ந்து பாடியவர் யார்? கல்வியிற் கரையில்லாத காஞ்சி மாநகர் அப்படின்னு பாடினது அப்பர் என்கிற திருநாவுக்கரசர். கேள்வி 13. சப்தமாதர், ஜேஷ்டாதேவி பெண் தெய்வ வழிபாட்டு முறை யாருடைய காலத்தில் சிறப்பு பெற்றிருந்தன? சப்தமாதர், ஜேஷ்டாதேவி பெண் தெய்வ வழிபாட்டு முறை பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தில் சிறப்பு பெற்றிருந்தன. கேள்வி 14. யாருடைய காலத்தில் கானபதியம் என்ற கணபதி வழிபாடு தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது? கானபதியம் என்ற கணபதி வழிபாடு பல்லவர்கள் காலத்தில் தான் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. கேள்வி 15. சோழர்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? சோழர்கள் பற்றிய கூற்றுகள் 3 கூற்றுகள் தந்தது. இதில் எது சரின்னு பார்க்கலாம். கிபி 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு வலிமை பெற்று விளங்கிய சோழ மன்னர்கள் பிற்கால சோழர்கள் எனப்படுகின்றனர். அப்போ கிபி 9th செஞ்சுரிக்கு அப்பாறமாக விளங்கிய சோழ மன்னர்களை பிற்கால சோழர்கள்னு சொல்லலாம். சரி. இவர்களுடைய எல்லை வடக்கே ஒடிசா வரையிலும், கிழக்கில் ஜாவா, சுமத்ரா, மலேசியா வரையிலும், தெற்கே மாலத்தீவுகள் வரையிலும் பறந்து விரிந்திருந்தது. சோழர்களுடைய எல்லையை பொறுத்தவரை வடக்கே ஒடிசா வரையிலும், கிழக்கில் ஜாவா, சுமத்ரா, மலேசியா வரையிலும், தெற்கே மாலத்தீவுகள் வரையிலும் பறந்து விரிந்திருந்தது. சரி. கடல் கடந்து கடற்படை மூலம் வெற்றி கொண்டவர்கள் பிற்கால சோழர்கள். கடல் கடந்து கடற்படை மூலம் வெற்றி கொண்டவர்கள் பிற்கால சோழர்கள். சரி. அப்போ 15க்கு 3மே சரி. கேள்வி 16. சோழ பேரரசின் சிறிய பிரிவு எது? சோழ பேரரசின் சிறிய பிரிவு கிராமம். சோழ பேரரசின் சிறிய பிரிவு கிராமம். ஸோ பல கிராமங்கள் கொண்டது நாடுன்னு சொல்லலாம், பல நாடு கொண்டது வளநாடுன்னு சொல்லலாம், பல வளநாடுகள் கொண்டது ஒரு மண்டலம் சொல்லலாம். அப்போ சோழ பேரரசு பெரியது மண்டலம்னு சொல்லுவாங்க. ஸோ இறங்கு வரிசைப்படுத்த சொன்னாலும் ஏறு வரிசைப்படுத்த சொன்னாலும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். கிராமம் பல கிராமங்கள் கொண்டது நாடு, பல நாடுகள் கொண்டது வளநாடு, பல வளநாடுகள் கொண்டது மண்டலம். அப்போ கிராமம், நாடு, வளநாடு, மண்டலம்னு வரலாம் ஏறு வரிசைப்படுத்தும் போது. அதே இறங்கு வரிசைப்படுத்தும் போது மண்டலம், வளநாடு, நாடு, கிராமங்கள். கேள்வி 17.
சோழ பேரரசு எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? சோழ பேரரசை பொறுத்தவரையும் 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. சோழ பேரரசு எத்தனை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது? 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது. கேள்வி 18 பொறுத்துக. சோழ மண்டலம் என்பது எந்த பகுதினா திருச்சி தஞ்சை பகுதிகள். சோழ பேரரசை பார்த்திங்கன்னா 9 மண்டலங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் சோழ மண்டலம் திருச்சி தஞ்சை பகுதி தான் சோழ மண்டலம். ராஜராஜ பாண்டி மண்டலம் வந்து பாண்டிய நாடை குறிக்கும். ஜெயங்கொண்ட சோழ மண்டலம் தொண்டை நாடு. மும்முடி சோழ மண்டலம் இலங்கை. மும்முடி சோழ மண்டலம் இலங்கை. சரியானது 4, 3, 2, 1. அடுத்து 19வது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடு. முடிக்கொண்ட சோழ மண்டலம் எது? முடிக்கொண்ட சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது கங்கப்பாடி. சரி. நிகரலி சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது நுளாம்பாடி. சரி. அதிராஜராஜ சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டது கொங்கு நாடு. சரி. மலை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது கேரளா. வேங்கை மண்டலம் என்று அழைக்கப்பட்டது கீழை சாளுக்கிய நாடு. ஸோ பார்த்திங்கன்னா சோழ பேரரசை பொறுத்தவரையும் 9 மண்டலங்களாக இருக்கும். முதல்ல 4 மண்டலங்களை பார்த்துருப்போங்க. அடுத்து 5 மண்டலங்கள். கேள்வி 20 சோழ மன்னரின் கீழ் செயல்பட்ட அதிகாரிகளில் சரியானதை தேர்வு செய்க. சோழ மன்னரின் கீழ் செயல்பட்ட அதிகாரிகளில் சரியானதை தேர்வு செய்க. திருவாய் கேள்வினா அரசனின் ஆணைகளை வெளியிடுபவர். அப்போ அரசனின் ஆணைகளை வெளியிடுபவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சோழ மன்னர்களுடைய ஆட்சி காலத்தில் திருவாய் கேள்வி. சரி. திருமந்திர ஓலை நாயகம் யார்னா அரசின் ஆணைகளை ஓலையில் எழுதுபவர் தான் திருமந்திர ஓலை நாயகம். சரி. கரும விதிகள்னா ஆணைகளை நாட்டின் பல இடங்களுக்கு கொண்டு செல்பவர் கரும விதிகள்னு சொல்லலாம். புறவு வரி திணைக்களத்தார்னா நிலவு வரி கழகத்தை காத்தவர் தான் புறவு வரி திணைக்களத்தார்னு சொல்லலாம். அப்போ சரியானது 1, 2, 3, 4. சரி. சோழவர்களின் ஆட்சி காலத்தில் நிர்வாக முறையை பொறுத்தவரையும் வரி பொத்தக கணக்குனா தணிக்கை அதிகாரின்னு சொல்லலாம். வரி பொத்தக கணக்குனா தணிக்கை அதிகாரி. வரி பொத்தக கணக்குனா தணிக்கை அதிகாரி. சரி. திருமுக கணக்குனா அரண்மனை கணக்காளர். திருமுக கணக்குனா அரண்மனை கணக்காளர். நாடு வகை செய்வார்னா விளைநிலத்தின் தரத்தை பிரிப்பவர் தான் நாடு வகை செய்வார். நாடு காவல் அதிகாரினா யார்னா நாட்டில் அமைதியை நிலைநாட்டுபவர். நாட்டில் அமைதியை நிலைநாட்டுபவர். நிச்சயமாக இந்த 20 கேள்வியை பொறுத்தவரை எத்திக்ஸ் 12th நியூ புக்கில் இருந்து கட்டாயம் வந்து எதிர்பார்க்கலாங்க. குறிப்பாக வந்து சோழ பேரரசு தமிழ் லிட்ரேச்சர் இலக்கிய ரிலேட்டடாக யூனிட் 6ல் எதிர்பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.